நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடா பொண்ணுக்கு அப்படியே சும்மா ஒரு பக்கம் மஞ்சளை எடுத்து தடவை அப்படியே சும்மா ஆனந்தம் ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கம். வாழ்க்கையில இது மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் கண்டதே இல்லடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுடரி பர்ஃபார்மன்ஸை பண்ணி பெடல் எடுக்கிறாங்க ஒரு பக்கம். என்ன சுடரி, ஆரம்பத்தை கிளற ஆரம்பிக்கலாமா? உனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான், உனக்குன்னு ஒரு புள்ள இருக்கு, அதெல்லாம் கிளறி நோட்ட ஆரம்பிக்கலாமா? ஆனா எதையும் உனக்கு வேணாம், எல்லாரும் உன்னை ஆட்டி படிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு நீ தனியா வந்து தன்னந்தனியா மாட்டிக்கிட்டு வாழ்க்கையும் ஒரு பக்கம் சீரழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் பார்த்துதான் வாவ், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இதை அப்படியே ஆண்டு அனுபவிச்சுக்கணும், இதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு திட்டம் போட்டது, இங்க நின்றது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும். சொல்லட்டா, எல்லார்கிட்ட சொல்லி உண்மையை உடைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரியோட அம்மா அங்க வந்துடுறாங்க. உடனே பாக்குறீங்க, அவங்க அம்மா பாக்குற பார்வையில் அப்படியே சும்மா சுடரிக்கு ஒரு பக்கம் வாயா பொழந்துக்கிட்டு, என்ன பண்றது ஏது பண்றது, நான் இங்க இருக்கேன்னு எங்க அம்மாவுக்கு யாரா சொன்னது? டே, என்ன ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? அந்த மல்லி இத்தனை நாள் தொல்லை பண்ணதான் அவரை எப்படியோ ஒரு வழியா அப்படியே சும்மா பேக் பண்ணி பொட்டலை பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். இந்த சமயத்துல எங்க அம்மா வேற வந்துருச்சு. எங்க அம்மா என்ன காட்டி கொடுத்துச்சனா என் வாழ்க்கைய போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. ஒரு தாயா இருந்து உன் வாழ்க்கைய சீரழிக்க மாட்டேன், அப்படி இருந்தாலும் தாயா இருந்து நீ இன்னொருத்தரை ஏமாத்துறத பார்த்தனும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு வராங்க. அந்த சமயத்துல திடீர்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதமா அப்படியே சும்மா அலேக்கா பிடிச்சி அலேக்கா தூக்கின்னு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க? ராஜேஸ்வரிக்கு ரஞ்சித்துக்கு தெரியுமா அப்படின்னா சுடரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது எல்லாருக்கும். ஆனா அதே சமயத்துல நம்ம சுடரிக்கே அந்த டவுட் வருது, என்னடா இது, நாம இவ்வளவு தூக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவங்க வந்து தூக்கிட்டாங்க, ஒருவேளை இவளுக்கு ஆல்ரெடி தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரஞ்சிதமும் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ யார வேணான்னு நினைச்சு அவங்க இல்லாம போயிருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ விஜய் கூட வாழணும், வாழ்ந்தே தீரணும், உன்னை வச்சுதான் விஜய் கிட்ட சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் நான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க. ராஜேஸ்வரி, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா நான் எப்படி இதுக்கு ஒத்துப்பேன், நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணி என் சொத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ நினைச்சியா? நீ அப்படி பண்ணுவன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ கல்யாணமே ஆனாலும் விஜய்க்கு உண்மை தெரிய வச்சுன்னா உன்னை தூக்கி அப்படியே சும்மா குப்பையில போட்டு போயிட்டே வந்துருவான். விஜயை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு என்கிட்ட நீ உன்னோட பாச்சா வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்ச மவளை நசுக்கி போட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க. நாமா ராஜேஸ்வரி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா, பயமே ஒரு பக்கம் பதட்டப்படுற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி கோவிந்தா விஷயம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம். பாப்போம் என்னென்ன புது விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வெளியே வீட்டுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம சுடரி ஒரு பக்கம் பெண்ணா உக்காந்துன்னு இருக்காங்க. அதை பார்த்தது ஷாக் ஆயிருந்து ஒரு பக்கம், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா விஜய், ஒரு நாள் இல்லாத இந்த மாதிரி ஒரு பக்கம் மாட்டீங்களே, உங்களுக்கு மனசு வச்சே இல்லையா, உங்களுக்கு பாசமே இல்லையா, அன்பே இல்லையா, என் மேல அவ்வளவுதான் நீங்க பாசம் வச்சதா, உங்க காதல் எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. நம்ம மல்லி அதை பார்க்க போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருதுங்க. என்னடா இது, மல்லியை வாழ வைக்கிறீங்க, இவ்வளோ ஒரு ஒருத்தனை தேடி வந்து ஓட 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 அடிக்க வேண்டாம் எங்க தலைவன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதே சமயத்துல மனோகரம் வந்துடுறான். மனோகர் வந்து சிரிச்சுட்டே வராரு. மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சுடர் ஏன் நடக்காது? கதிரேசன், டே மனோகரே, நீ அடிக்கடியா ரூட்ல தலையிட்டுங்கிற, என் பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்கலாம் பாக்குறியா மகன, உன் பொண்ணுக்கு எப்படியே கிடைக்கலன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கும் கிடைக்க கூடாதுன்னு நீ ஆசைத்தின்னுக்கிறியா? இந்த ஆசையெல்லாம் நடக்காதரா, தெரிஞ்சுக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல. ஐயோ சார், அங்க நின்னுக்கிறது உங்க பொண்ணே இல்ல சார் ஃபர்ஸ்டே அப்படின்னு சொல்ல. என்னப்பா ஏதோ கதை விடுற, நீ எது சொன்னாலும் எல்லாரும் நம்பிப்பாங்கன்னு நினைச்சுருக்கீங்களா? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு பத்தி எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், நான் எந்த அளவுக்கு இந்த வீட்டுல முக்கியம் சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியும். என்ன தேவையில்லாம இந்த வீட்டுல இருந்து துரத்த பாக்குறீங்க, என்ன அப்படின்னா என்னங்க பாவம் செஞ்சேன்? செத்து பொழைச்சு இந்த வீட்டுல வந்து வாழணும், இந்த வீட்டை சந்தோஷமா இருக்கணும், என் புள்ள வெண்பாவை கொஞ்சணும், என் புருஷன் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சது ஒரு குத்தமாங்க. அப்படின்னு நினைச்சது குத்தமா இருந்தா என்ன இங்கேயே போட்டுக்கிட்ட தள்ளுறீங்க, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அதை விட்டு எந்த நேரம் பார்த்தாலும் இதை பண்ணாத அதை பண்ணு இப்படி ஒரு பக்கம் நச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கேட்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வர்றாங்க. அந்த டைலாக் எல்லாம் கேட்டுதான்
பின்னி பெடல் எடுக்கிறியாப்பா, அவன் டைலாக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் நீ நிறைய விஷயம் இந்த இடத்துல எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, என்னடா விஷயம் நாங்க எதுவும் நோட் பண்ணலையா, என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா ஒரு பக்கம். இருங்க இருங்க பொறுங்க, உங்களுக்கான விஷயம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வரும். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்ன்றத நாம ஒரு பக்கம் தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொன்னாதானே வேலைக்கு ஆகும். என்ன விஷயன்றதை எடுத்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாமா சுடரி, நீ முதல் கல்யாணம் அவரோட போட்டோ எடுத்து காட்ட போறேன். அதை பார்த்துட்டு அவர் தான் இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்து போட்டோ எடுத்து காட்டுறேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆஃபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணதே எடுத்துறாங்க. அந்த போட்டோ காட்டுறது இதெல்லாம் மாஃபிங். இப்பெல்லாம் எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. பையனே பொண்ணு மாதிரி இருக்கான், இந்த சமயத்துல என் கூட ஒரு பையனை சேர்த்து அட்டாச் பண்ணி இதை காட்டுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு மனோகருக்கு. உடனே மனோகர் இருந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டினதான் அப்படியே அதே செருப்பு எடுத்து படான்னு நம்ம சுடரி அடிச்ச மாதிரி இருக்கு ஒரு பக்கம். என்னடா சுடரிடே, நீ எப்படியோ ஒன்று தப்பிச்சிருவ, அப்படி இப்படி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா சும்மா டம்மி பீஸா இருக்கே நீ. அடடா டம்மியே, உன்ன வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாதா மம்மி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உடனே இதுவும் போலி அப்படின்னு சொல்ல இதுவும் போலியெல்லாம் சொல்ல முடியுமா? அங்க பாரு, கவர்மெண்ட் முத்திரை, கவர்மெண்ட் ஆபீசர் சைன் எல்லாமே பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கா, நீ எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆச்சு அப்படின்ற ஒட்டு மொத்த சாம்ராஜ்ய ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ஏதோ ஒண்ணு எட்டு வந்து கையில வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக மக்களே.